ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவில் வந்து பூரி உப்பெல்லாம் வர இந்த 3 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் வந்து ஒரு பாத்திரம் நிறைய வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வந்து எண்ணெய் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை வந்து நான் வந்து கொஞ்சம் ஹார்டான பதத்துக்கு நம்ம வந்து சப்பாத்தி வந்து நைஸாக நம்ம வந்து உருட்டோம். இதை வந்து கொஞ்சம் ஹார்டான பதத்துக்கு வந்து உருட்டி வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப்பு என்னென்னா வந்து இதை வந்து நான் வந்து இந்த மாவை வந்து பப்படை சைஸில் வந்து உருட்டி, நம்ம பப்படம் வந்து எப்படி ஹார்டாக இருக்கோ அது எண்ணெயில் போட்டது கொல்லி வராது போல் பப்படை சைஸுக்கு வந்து ஹார்டாக உருட்டி. மூணாவது ஸ்டெப் வந்து எண்ணெயை வந்து நல்லா கொதிக்க வச்சானா வந்து பூரி வந்து உப்பெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நான் எண்ணெய் நல்லா கொதிச்சிருக்கு, பூரி வந்து நல்லா உப்பெல்லாம் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மூணாவது ஸ்டெப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.